தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பீர்னு சொன்ன? பானெல்லாம் வச்சிருக்க? கல்லா? பீர் தான் குடிச்சு பாருங்க, சரியா இருக்கும். உட்காருங்க. கொஞ்சம் தான் ஊத்துறேன், மிச்சம் உள்ள இருக்கு. என்ன பாட்டு அது? பாட்டா? அதான் இப்ப பாடுனீங்களே. நான் பண்ணா நல்ல பாட்டு தான். இன்னொரு தடவை பாடுங்களேன், கண்டுபிடிச்சிடுறேன். எந்த பாட்டு? அட போங்கதான். போச்சு. என்ன பாட்டுன்னு தெரியல, மண்டையே வெளிச்சிடும். இங்க இருக்கு, இங்க வர மாட்டேங்குது. வரும். இந்தா, சியர்ஸ். Cheers. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா தான்? இத்தனை வருஷம் கழிச்சு எங்க கூட வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே ஜாலியா பேர் அடிச்சுக்கிட்டு இந்நேரம் 3 பஸ்ல ஒரு தாண்டி போயிட்டு வந்துருப்பீங்க. ஆமா, தேங்க்ஸ். அட என்னத்தான், எனக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு நீங்க இங்க வரணும் தங்கணும்னு. காராசேவ் எடுத்துங்க தான், நந்தினி பண்ணது. நல்லா இருக்கு. உணவா? பேசுறதுனா பேசுங்க தான். நான் வர மாதிரி பேசி குழப்பி விட்டேன். ஒன்றும் பிரச்சனை வராது. மாட்டினாலும் நான் தான் மாட்டுவேன். நீங்க சேஃப். என்ன பேசுன? என்ன சொல்லு, அப்பதானே பேசினா சமாளிக்க முடியும். அதெல்லாம் எனக்கே புரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னேன். அது போனாக்கு புரியறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். எப்போதெல்லாம் பேசுன? நீங்க குளிக்கும் போது கோலையை கீழே போட்டீங்கல்ல, அப்பதான். உண்மையாவே செம்ம வீடு. இது நீங்க வளர்ந்த வீடா? இதுவா? இல்லத்தான், நான் பிறந்து வளர்ந்த வீடு நீட்டிப்படுத்தோம்னா தலையங்காலம் செவுத்துல முட்டிக்கும். அத்துணுண்டு. இது நம்ம மாமனார் வீடு, அவங்க தாத்தா கட்டினது. ஓ, உங்க வீட்டு கதை தான். என் பொன்னாடி கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு அக்கா ஒரு அண்ணன். இவரோட சேர்த்து 3 ஆச்சு. மாமனார் சேர்த்ததும் சொத்தை பிரிக்கணும்னு ஒரே சண்டை. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அது உனக்கு இது எனக்குன்ட்டு பிச்சு புடுங்கிட்டு இருக்கேல. இவன் மட்டும் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, நம்ம பிறந்து வளர்ந்த வீடு, விற்க கூடாதுன்னு ஒரு ஓரமா உட்காந்து யாரும் கேட்காத மாதிரி அழுதுகிட்டு இருந்தான். எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. பார்த்தேன், வீடு தான் ரேட்டு போகும்னு விசாரிச்சேன். அங்கங்க சுத்தி காசு ரெடி பண்ணி அவங்க 2 பேர் பங்கு விட்டு எறிஞ்சிட்டு இவ பேர்ல வீட்டை பாய்ஞ்சிட்டேன். இப்போ இது அவ வீடு. இங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லதும் நடந்துச்சு. இப்பதான் அவன் முழுகாமானா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளவு நாளா கரு நிக்கல. 3 மாசம் தான் ஆச்சு. டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு கூட கூப்பிட்டு வரல. ரொம்ப ராசியான வீடு தான். தெரிஞ்சிருந்தா அவங்கள பார்க்கும்போதே விஷ் பண்ணிருப்பேன், கவனிக்கல. அதனால என்னத்தான், 3 மாசம் தானே ஆச்சு, பெருசா தெரியாது. பேச தொப்ப வச்ச மாதிரிதான் இருக்கும். உன்மணி மேகலையாடுதே, உன் விழிதான் இடம் தேடுதே. பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே, இன்பத்தில் வேதனை ஆனதே. என்னத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான், ஊடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான், சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான், என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான். மோகந்தான் சிந்தும் தேகம்தான், ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம்தான். இந்த மான் கொன்னுட்டான். இதோட ஒண்ணு முடிஞ்சுதான். இந்த கல்யாணத்துல நீங்க போட்டிருந்த சட்டை சூப்பர். சும்மா உங்க கலருக்கு ஹீரோ மாதிரி இருந்தீங்க. தான் வாங்கி கொடுத்துச்சு. தெரியும் தெரியும், அவ செலக்ஷன் தான். ஆனா அந்த சட்டையை நான் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அப்படியா? நீ போட்டிருந்த சட்டை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஏதோ நான் சொன்னேங்கிறதுக்காக சொல்லாதீங்க. குடிச்சிட்டு யாராவது போய் சொல்லுவாங்களா? நிஜமெல்லாம் இருந்துப்பா.
ஆமால்ல, சின்ன வயசுல இருந்தே புது சட்டை மேல ஒரு இதுதான், அந்த வாசம் இருக்கே, அது நானா சம்பாதிக்கிற வரைக்கும் புது சட்டையே போட்டதில்லை தான். யாராவது பழசை கொடுப்பாங்க, அதை போட்டுக்க வேண்டியதுதான். காலில் செருப்பு வேற இருக்காதா, அதனாலே எங்க சொந்தத்தை எங்களை பெருசா சேர்த்துக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. எங்க அப்பா எங்க தெருல பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. அந்த வயசுல அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். யாரையும் குத்த சொல்றதுக்குள்ள தான், எல்லாரும் வகையில் நல்லவங்க தான். எல்லாம் அந்த பாலா போன பணம் பண்ற வேலை. ஆனா உங்க அப்பா அப்படி இல்லத்தான். சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி பைய என்னையே வாயா பையன் தான் கூப்பிடுவாரு. அவருன்னு இல்லை, அம்மா, சின்ன மாமா, சுக்கு பெரியப்பா, புவனா, பெரியாத்தா, நீங்க எல்லாருமே சொல்லி வச்சாப்புல காசு பணத்தோட பொருட்டாவே மதிக்காதவங்க, மனசை பார்த்து பழகிறவங்க. உங்களெல்லாம் பார்த்து தான் எனக்கு எல்லாரும் வேணும்னே தோணுச்சு. நீ எல்லாம் வராதுதான். உனக்கு பயம் இல்லை, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? வீட்டில் ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க, பாம்பைய வளர்ப்ப? ஐயோ, நான் வளர்க்கலதான். நானும் என் முன்னாடி இந்த வீட்டில் இருக்க மாதிரி அதுவும் இங்க இருக்கு. சொல்ல போனா அது சீனியர், ரொம்ப வருஷமா இருக்கு. சீனியரா? அப்போப்பா. சரி, அதை விடுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ரேலே சைக்கிள் வச்சிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கூட ஒரு டிவிஎஸ் ஸ்டாம்ப் வாங்கிட்டீங்க, நீல கலரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு டிவிஎஸ் ஸ்டாம்புக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லை. சரி, இது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு பின் மட்கார்டில் அண்டர் டேக்கர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், கரெக்டா? ஆமா, அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நம்ம அமுதா ஃபேன்சில வாங்கினேன். WW அண்டர்டேக்கர். அந்த பிரச்சனையில நீங்க ஊரை விட்டு கிளம்புனீங்கல்ல, அப்ப வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டீங்க. இந்த சைக்கிளை மட்டும் என்ன நினைச்சீங்களோ தெரியல, அப்ப இருந்த கஷ்டத்தையும் மீறி இந்த சைக்கிளை தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்னு நீங்க உங்க அப்பாட்ட சொன்னதா உங்க அப்பா எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. சொன்னீங்களா? பின்ன அதை எடுத்துட்டு எங்க போறது? அதை நான் அப்பயே ஒரு 7-8 வருஷமா ஓட்டிட்டேன். அது அப்பயே பழசாயிடுச்சு. நொங்கு வண்டி ஓட்டுற பயலுக்கு புதுசு என்ன பழசு என்ன? சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்சதும் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, அதே நினைப்பு. மறுநாள் காலையில சைக்கிள் எடுக்க நானும் வருவேன்னு எங்க அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறேன். அதெல்லாம் வேணா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, தஞ்சாவூர்ல போய் சைக்கிள் எடுத்து சரி பார்த்து ஆயில்லாம் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி என்னை கலட்டி விட்டார். அன்னைக்கு பூரா ஸ்கூல்ல ஒரு வகுப்புலையும் பாடத்தை கவனிக்கவே முடியல. சைக்கிள் எவ்வளவு பெருசா இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், எனக்கு எட்டுமான்னு ஒரே கற்பனை.